தமிழில் வணக்கம் என்று சொல்லி தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி இந்த ஆண்டின் தமது முதல் பொது நிகழ்ச்சி இதுதான் என்று கூறினார். நம்முடைய நாடும் நாகரிகமும் எப்போதுமே அறிவை மையப்படுத்தியதே இருப்பவை என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாளந்தா, தட்சசீலம் போன்ற இடங்களில் பழமையான பல்கலைக்கழகங்கள் இருந்ததாக தெரிவித்த பிரதமர் மோடி, காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை ஆகிய இடங்களிலும் சிறந்த பல்கலைக்கழகங்களின் இருப்பிடங்களாக இருந்ததாகவும் கூறினார். இதனிடையே என் மாணவ சமூகமே என்று தமிழில் கூறி தமது உரையை தொடர்ந்த பிரதமர் மோடி, சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி, மதன் மோகன் மாளவியா, அண்ணாமலை செட்டியார் போன்ற தலைவர்கள் தோற்றுவித்த பல்கலைக்கழகங்கள் தேசப்பற்று மற்றும் அறிவின் மையங்களாக திகழ்ந்தன என்று தெரிவித்தார். நல்ல இணக்கத்துடன் வாழ்வதற்கு கல்விதான் நமக்கு கற்றுத்தருவதாக கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூறியிருப்பதை மேற்கோள் காட்டிய பிரதமர் மோடி, 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு மாணவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொற்று நோய்க்கு தடுப்பூசி உருவாக்கியது, சந்திரயான் போன்றவற்றில் பங்களிப்பு செய்த இளம் இந்தியர்கள் பற்றி எடுத்துரைத்த பிரதமர் மோடி, சிறந்த சமூகம் மற்றும் நாட்டை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கு அதிகம் என்று குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா இன்று 5வது பெரிய நாடாக உருவாகி இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி, புதியதோர் உலகம் செய்வோம் என்று கவிஞர் பாரதிதாசனின் பாடலை மேற்கோள் காட்டி மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எனது மாணவ குடும்பமே, our nation and civilization have always been centered around knowledge. Some of the ancient universities such as Nalanda and Takshashila are well known. Similarly, there are references of places like Kanchipuram housing great universities, Gangai Kond Cholpuram and Madurai were also great seeds of learning. Students from across the world used to come to these places.